வணக்கம் ஆபிரகாம். அழகிரியின் மகன் துரை தயாநிதி ஒலிம்பஸ் நிறுவனம் 259 கோடி அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியதாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி துரை தயாநிதி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை இன்று அமலாக்கத்துறை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த நீதிபதிகள் தற்போது 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். ஆபிரகாம், துரை தயாநிதிக்கு மன ரீதியான பிரச்சனை இருப்பதால் வழக்கில் இருந்து விடுவிக்க துரை தயாநிதி தரப்பில் வழக்கறிஞர் நீதிபதியிடம் முறையிட்ட போது முழுமையான மருத்துவ ஆவணங்களை தாக்கல் செய்ய கோரி தற்போது இந்த வழக்கை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளார். ஆபிரகாம், மதுரை மாவட்டம் மேலூர் கீழவூர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் எடுத்து அரசுக்கு ரூபாய் 259 கோடி இழப்பு ஏற்படுத்தியதாக ஒலிம்பஸ் கிரானைட் நிறுவனம் மற்றும் அதன் பங்குதாரர்களான முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி மற்றும் நாகராஜன் ஆகியோர் மீது உட்பட 15 நபர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் மற்றும் வெடிபொருள் சட்டத்தின் கீழ் 2012 கீழவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஆபிரகாம், இந்த வழக்கில் நாகராஜன், துரை தயாநிதி உள்ளிட்ட பல மேலூர் நீதிமன்றத்தின் நடுவர் நீதிமன்றத்தில் 5191 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை 2018ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த முறையீடு தொடர்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் துரை தயாநிதி உள்ளிட்டோர் மீது அமலாக்கப்பிரிவு தனி வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை செய்து வருகிறது. ஆபிரகாம், பின்னர் துரை தயாநிதி சொந்தமாக மதுரை சென்னையில் உள்ள 25 நிலங்கள், கட்டிடங்கள், வங்கியில் உள்ள நிரந்தர வைப்பு தொகை என மொத்தம் 40.34 கோடி ரூபாய் மதிப்பான சொத்துக்களை தற்காலிகமாக முடக்கி அமலாக்கத்துறை உத்தரவிட்டிருந்தது. கிட்டத்தட்ட 2018ஆம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக வழக்கில் தன்னை விடுவிக்க கோரி பலமுறை துரை தயாநிதி சார்பில் மனு தாக்கல் செய்த நிலையில் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறை சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது துரை தயாநிதி சார்பாக. அதில் தனக்கு மனநிலை சரியில்லாத காரணத்தால் இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த ஆபிரகாம், அப்போது துரை தயாநிதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் துரை தயாநிதிக்கு வெளிநாட்டில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மன ரீதியான பிரச்சனையில் இருப்பதால் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்குமாறு முறையிட்டார். அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் துரை தயாநிதி நேரில் ஆஜர்படுத்த வேண்டும், மனநிலை குறித்து உறுதி செய்ய வேண்டும் என நீதிபதியிடம் முறையிட்டார். ஆபிரகாம், இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் துரை தயாநிதி மனநிலை குறித்து முழுமையான மருத்துவ ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு கூறியுள்ளார். ஏனென்றால் தொடர்ந்து இந்த குவாரி முறையீடு தொடர்பாக கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டு முதல் இந்த வழக்கு விசாரணை பல்வேறு கட்டமாக நடைபெற்று வருகின்ற போதிலும் இந்த வழக்கு விசாரணை ஒரு தீவிரமடைந்த நிலையில் தற்போது இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி துரை தயாநிதி சார்பாக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏன் அவர் நேரில் ஆஜர்படுத்த முடியுமா என்று நீதிபதிகள் கேட்டபோது, அப்படி நேரில் ஆஜர்படுத்த நீங்கள் கோரினால் இந்த வழக்கில் நாங்கள் பின்வாங்கிக் கொள்கிறோம் என்று ஒரு திமுக தரப்பில் ஆஜரான, அதாவது அழகிரி தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளார். ஆபிரகாம்,